எஸ், கிளாஸ் சி சாப்பர்ஸ். கிளாஸ் சி சாப்பர்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம தியரட்டிக்கலாக பார்த்தோம். ஸோ இது எப்படி நம்ம சர்க்கியூட்டில் கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கிளாஸ் சி சாப்பர்ஸ்னு சொன்னால் உடனே உங்களுக்கு வந்து ஞாபகம் வர வேண்டியது லோடுக்கு லோடோட வோல்டேஜ் அண்ட் லோடோட கரண்ட் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மோட்டர் லோடை கன்சிடர் பண்ணுறேன். அந்த மோட்டர் லோடுக்கு வந்து ஒரு மேலே ஒரு டெர்மினல், கீழே ஒரு டெர்மினல். ஸோ மேலே உள்ள டெர்மினல் வந்து தான் வந்து ஃபஸ்ட் டெர்மினல் அண்ட் திஸ் இஸ் த செகண்ட் டெர்மினல்னு நான் நேம் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் டெர்மினல் எப்போவுமே வந்து சப்ளை ஒரு இடத்துல என்கிட்ட சப்ளை இருக்குது. ஒரு பேட்ரி சப்ளையாக இருக்கலாம், இல்லை எனி கைண்ட் ஆஃப் அ டிசி சப்ளையாக இருக்கலாம். ஸோ அந்த எப்போவுமே வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டெர்மினல் வந்து என்னோடய ப்ளஸ்ஸோட கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ ஐ ஹாவ் டு மெயின்டைன் த ஃபஸ்ட்டு டெர்மினல் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அண்ட் அது இவென்ச்சுவலி நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்த லாஸ்ட் டெர்மினல் தட் இஸ் செகண்ட் டெர்மினல் வந்து நெகட்டிவ் கூட தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கும். ஸோ இது மாதிரி கனெக்ஷன் கொடுத்துடலாம். இது வந்து ஓகே சாத்தியம்தான். பட் வந்து இதுக்கு வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் அ சுவிட்ச் இல்லாதனால என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்படி கனெக்ட் பண்ணிட்டாலே எப்போ ஆஃப் பண்ணுவேன், எப்போ ஆன் பண்ணுவேன், மோட்டர் போட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், we are introducing சுவிட்ச். அந்த சுவிட்சுமே மேனுவல் சுவிட்ச் கிடையாது. ஏன்னா மேனுவல் வந்து சுவிட்ச் வச்சோம் அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து அதை ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், கரெக்டான எக்ஸாக்ட் டைம், அக்யூரேட் டைம்லாம் வராதுங்கிறதுனால தான் we are entering into பவர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அதில் ஒரு பவர் எலக்ட்ரானிக்ஸ் சுவிட்ச் வேணும். ஸோ எனி கைண்ட் ஆஃப் தைரிஸ், ஒரு மாஸ்ஃபெட், ஐஜிபிடி எதுவாவது நம்ம வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த சுவிட்ச் வரும். ஸோ இப்போ இந்த சுவிட்சுக்கு வந்து இந்த கேட் பல்ஸ் கொடுத்து எப்போ ஆன் ஆகணும், எப்போ ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சுவிட்சை வந்து நான் ஆன் பண்ணுவேன். ஸோ எனக்கு மோட்ரு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கும்போது மோட்டருக்குள்ளே ஆக்சுவலாக என்ன இருக்குது, ஒரு காயில். ஸோ ஆர்எல்இ லோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த இ வந்து பேக் இஎம்எஃப். ஸோ மீதி இருக்கிற அந்த ஆர்எல்ங்கிறது என்னது, காயில். ஸோ அந்த காயில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது காயிலுக்கும் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இது பண்ணி கரண்ட்டாக ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த பேக் இஎம்எஃப்பும் உள்ளே ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். மோட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக பேக் இஎம்எஃப் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு மோட்டரை நான் ஆஃப் பண்ண போகும்போது, அதாவது இந்த சுவிட்ச் பவர் எலக்ட்ரானிக் சுவிட்சை நான் ஆஃப் பண்ண போகும்போது உள்ளே இருக்கிற கரண்ட் வந்து எனக்கு ரிவர்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ ரிவர்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிவர்ஸ் அடிச்சுன்னா என்ன ஆகும், எனக்கு திரும்ப பவர் வந்து கரண்ட்டோட டேரெக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா எனக்கு நெகட்டிவ் பவர் வந்துடணும். பட் ஐ ஹேவ் டு மெயின்டைன் கரண்ட் வந்து எப்போவுமே மேலேருந்து கீழே, அதாவது இந்த கிளாக் வைஸ் டேரெக்ஷனில் தான் இந்த சர்க்கியூட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ சுவிட்சை ஆஃப் பண்ணுற நேரத்தில் எனக்கு அப்படி ஆகக்கூடாது. அப்படின்னா ஐ ஹேவ் டு பைபாஸ் த இன்டர்னலாக உள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஒரு கரண்ட்டை வந்து நான் வந்து பைபாஸ் பண்ணணும். பட் நான் அப்படி பண்ணேன், இப்படி நான் ஒரு டெர்மினலில் கொண்டு போய் போட்டேன் அப்படின்னா அது ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். இது எனக்கு இந்த ஷார்ட் சர்க்கியூட் ஆகிற மாதிரி இருக்கிற ஒரு டெர்மினல் எனக்கு தேவைப்படுற நேரங்களில் மட்டும்தான் வேணும். அதாவது முக்கியமாக இந்த சுவிட்ச் வந்து ஆஃப் ஆகும்போது உள்ளே இருக்கிற கரண்ட்டு வந்து ரிவர்ஸ் ஆகாமல் அதுவும் மெயின்டைன் ஆகணும். அந்த கரண்ட்டை நான் டேரெக்ஷனை மெயின்டைன் பண்ணிருக்கேன். ஐ வில் புட் அ டயோட் லைக் திஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டி ஆன் பீரியடில் இது ஆனாக இருக்கும்போது கரண்ட் வந்து இங்கேருந்து இப்படி வரும். இங்கே போக வழியே இல்லை. அந்த டயோடு வந்து ரிவர்ஸ் பயஸில் இருக்கிறனால உள்ளே போக வழியில் கண்டிப்பாக அது மோட்டருக்குள்ளோடி தான் வரும். ஸோ மோட்டருக்குள்ளோடி வந்து இப்படி வரும். ஸோ அப்போ ஒன்ஸ் வந்து இதை நான் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே இருக்கிற கரண்ட் என்ன ஆகும், மறுபடியும் உள்ளேருந்து ரிவர்ஸ் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்கே ஆஃப் ஆயிடுச்சு, ஓப்பனில் இருக்கும், இங்கே வர முடியாது, இங்கோடி வர வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த டயோடோட டேரெக்ஷனுக்காக அந்த கரண்ட் வந்து அகெயின் வில் ரிமைன் த சேம். இப்போ இதுதான் ஃபஸ்ட் டெர்மினல். இந்த செகண்ட் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா சுவிட்சை ஆன் பண்ணும் போதும் எனக்கு வந்து இந்த மோட்டருக்கு கரண்ட்டு மேலேருந்து தான் கீழே வந்திருக்கு. அதேமாதிரி சுவிட்சை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இன்டர்னலாக இருக்கிற அந்த இண்டக்டரில் இருந்து ஸ்டோர் ஆன கரண்ட்டும் மறுபடியும் மேலே இருந்து தான் கீழே வந்திருக்குது. ஸோ த கரண்ட் ரிமைன்ஸ் இன் த கிளாக் வைஸ் டைரக்ஷன் போத் த கேசஸ் ஆஃப் டி ஆன் அண்ட் டி ஆஃப். ஸோ இதுதான் கிளாஸ் ஏ சாப்பர். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட் டெர்மினல் ஆல்வேஸ் மெயின்டைனிங் இந்த பாசிட்டிவ், செகண்ட் டெர்மினல் இஸ் இந்த நெகட்டிவ். ஸோ எந்த கேஸ்லையுமே இந்த டெர்மினல்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகலை, வோல்டேஜ் இஸ் பாசிட்டிவ். அதேமாதிரி கரண்ட் வந்து டாப்பில் இருந்து பாட்டமுக்கு போகிற ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால அகெயின் ஐ மெயின்டைனிங் த கரண்ட் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ வோல்டேஜும் கரண்ட்டும் ரெண்டுமே எப்போவுமே பாசிட்டிவில் இருக்கிற ஒரே காரணத்தினால திஸ் இஸ் கால்ட் அஸ் கிளாஸ் ஏ சாப்பர். ஸோ இந்த கிளாஸ் ஏ சாப்பரில் இப்போ வந்து டிசைன் வேல்யூஸ் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டி ஆன் டோட்டல் டைம் பீரியட் வந்து நான்
டைம் பீரியட் வந்து 1 மைக்ரோ செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சம் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கூட 100 கிலோ ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் வச்சுருந்தால 1 மைக்ரோ செகண்ட்ஸ் கிடைக்குது. டி ஆன் பீரியட் வந்து 50% ஆஃப் த டோட்டல் டைம். ஸோ 50%, அதாவது டி ஆன் வந்து 50%னா அப்சல்யூட்லி என்னோட டியூட்டி சைக்கிள் வந்து என்னது 0.5 தான் இருக்கும். ஸோ இது வந்து இன்புட் பேராமீட்டர்ஸ் ஆஃப் திஸ். ஸோ இதோட இதில் வந்து என்ன பண்ணோம், இப்போ மோட்டரில் இன்வால்வ் ஆகுதுன்னா we can have எல்சி ஃபில்டர். எல்சி வந்து எல் வந்து சீரீஸ்லேயும் சி வந்து ஃபில்டர் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இல்லைனா பல்ஸ் செட்டிங் இது கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த எல்சி வைக்கிறதுக்கு காரணம் ஒரு கான்ஸ்டண்ட்டாக. ஸோ இதில் வந்து நம்ம எல்சியோட டிசைன் பண்ணோம் அப்படின்னா இன்புட் வோல்டேஜ் நான் 240 வைக்கிறேன். ஸோ 240 வச்சோன்னா எல் வந்து, அதாவது என்னோடய எல்சி ஃபில்டரில் எல் வந்து 100 மைக்ரோ ஹென்ரி அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு 560 மைக்ரோஃபாரட். ஸோ இது வந்து ஒரு டிசைன் வேல்யூ தான். லோடு வந்து ஆர் வச்சுக்கிறேன். பிகாஸ் நான் வந்து உங்களுக்கு காட்ட போகும்போது வந்து இங்கே மோட்டர் லோடாக வச்சு காட்டலை, வெறும் ஆர் லோடை வச்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆர் லோடில் பார்க்கலாம். ஸோ அது நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா 120க்கு மாறும். அதாவது 240லேருந்து 120க்கு கம்மியாகுது. எப்படி கம்மியாகுதுன்னா 50% கம்மியாகுது. ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த டியூட்டி சைக்கிள் ஆர் த டான் பீரியட். அது 50% ஆனாக இருக்கிற நேரம் மட்டும்தான் நமக்கு அந்த ஆவரேஜ் வேல்யூ வந்து பி 120 வோல்ட். ஸோ இது வந்து 240லேருந்து 120க்கு நம்ம கொண்டு வரோம், ஆர் விச் வில் டிபெண்ட் அப்பான் த டியூட்டி சைக்கிள். ஸோ டியூட்டி சைக்கிளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால வந்து நமக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் நம்மளோட அவுட்புட் வோல்டேஜை வந்து நம்ம வந்து டியூன் பண்ணிக்கலாம். 0.5ல் வச்சா 50% வரும், 0.6 வச்சா 60% ஆஃப் த இன்புட்டை வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ இட் இஸ் அப்சல்யூட்லி வாட் எ ஸ்டெப் டவுன் சாப்பர். தட் இஸ் ஸ்டெப் டவுன் சாப்பர்னு சொல்லலாம், இல்லை கிளாஸ் ஏ சாப்பர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்ம இதை சம்டைம்ஸ் ஆல்சோ காட் ஸ்டெப் டவுன் சாப்பர்ஸ்னு சொல்லலாம். ஸோ வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜோட அவுட்புட் வோல்டேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ஸ்டெப் டவுன். ஸோ திஸ் ஆர் த டிசைன் பேராமீட்டர்ஸ். இந்த பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்களும் சிமுலேட் பண்ணி பாருங்கள். நம்ம அதே ப்ராக்டிக்கல் இப்போ நான் சிமுலேட் பண்ணி காட்டுவேன். ஸோ அந்த சிமுலேட் பண்ணுற வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இட் பி ஈஸி டு டூ இட். செஷன் ஆஃப் சிமுலேஷன் பார்ப்போம். ஸோ இதில் கிளாஸ் ஏ சாப்பர் எடுக்க போகிறோம். ஸோ கிளாஸ் ஏ சாப்பர் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட் சாப்பர். ஸோ அந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட் சாப்பரில் வந்து ஒரு நம்மளோட லோடு அதை நம்ம ஒன்று எடுத்துக்குவோம். ஸோ நமக்கு தேவைப்படுற காம்பனண்ட் ஃபஸ்ட்டு வந்து லோடாக எடுத்துக்கலாம். ஸோ லோடு வந்து ஒரு ஆர்எல்சி சீரீஸ் பிரான்ச்னு ஒன்று எடுத்துக்கிறேன். தென் நமக்கு வந்து இந்த லோடுக்கு வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோடு வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டிவ் லோடாகவே நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஆஃப் 100 ohms. ஓகே, ஸோ இப்போ இந்த லோடுக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இந்த லோடு ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெர்மினல் வந்து ஹையர் டெர்மினலோட கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது வந்து ஒரு சோர்ஸ். ஸோ இது டிசி சோர்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிசி சோர்ஸ் ஒன்று எடுத்தாச்சு. ஸோ டிசி சோர்ஸோட வேல்யூ நம்ம வந்து ஒரு 240 வோல்ட் எடுத்துக்கிறேன். ஸோ 240 வோல்ட் டிசி. ஸோ இந்த டிசி வந்து தட் ஷுட் பி அப்ளைட் டு திஸ் லோடு. ஸோ எனி கண்டிஷன் இந்த டிசிலேருந்து வர்ற கரண்ட் வந்து ஆர் த வோல்டேஜ், ஸோ இட் பி இந்த வோல்டேஜோட டெர்மினல்ஸ் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். அதே சமயம் இதில் போகிற கரண்ட் வந்து டாப் டு பாட்டம் எப்போவுமே இருக்கணும். ஸோ அந்த டாப் டு பாட்டம் இருக்கணுங்கிறதுக்காக ஐ எம் கோயிங் டு டேக் பவர் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு தைரிஸ்டர் ஸ்விட்ச் ஒன்று எடுத்துக்கிறேன். தைரிஸ்டர் ஸ்விட்சோட பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் கோ டு ஒரு மாஸ்ஃபெட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாஸ்ஃபெட் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே இருக்கிற பேராமீட்டர் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த மெஷர்மெண்ட் போர்ட்டை மட்டும் எடுத்து விட்டுடலாம். ஸோ திஸ் இஸ் அ மாஸ்ஃபெட் ஸ்விட்ச். ஸோ இந்த மாஸ்ஃபெட் ஸ்விட்ச் இஸ் கோயிங் டு பி கெட் கனெக்டட். ஓகேவா? ஸோ இந்த மாஸ்ஃபெட் ஸ்விட்ச் எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் பி இன் சீரீஸ் டு த ரெசிஸ்டிவ் லோடு. ஸோ இதுக்கு இவ்வளோ க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுக்கு பல்ஸ் கொடுக்கணும் இப்போ நம்ம. ஸோ பல்ஸ் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பல்ஸ் வந்து we can search and take it. ஸோ நம்ம சர்ச் பண்ணோன்னா அதே சிம்லிங்கில் வந்து பல்ஸ் ஜென்ரேட்டர் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த பல்ஸ் ஜென்ரேட்டர் அதோட இன்புட் பேராமீட்டர் நம்ம ஆம்ப்ளிடியூட் 1 வச்சுருப்போம். நான் தியரிட்டிக்கலாக சொல்லும் போது நம்ம வந்து 1 e⁻⁻6 தட் இஸ் 1 × 10⁻⁻6 ஓட டியூரேஷன் ஆஃப் ஒர்க்கிங். அதே இது பல்ஸ் விட்த்து பார்த்தீங்கன்னா 50% நம்ம வச்சு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பல்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த பல்ஸ் வந்து 50%, இந்த 1 e⁻⁻6ல் 50% ஆனில் இருக்கும், மீதி 50% வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ இந்த 50% ஆனில் இருக்கும் போது
வந்து நமக்கு கரண்ட் வந்து இது ஆனில் இருக்குன்னா சுவிட்ச் க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ இட்ஸ் க்ளோஸ் லூப். ஸோ க்ளோஸ் லூப்பில் வந்து இங்கே வோல்டேஜில் இருக்கிற கரண்ட் வந்து அப்படி இங்கே வந்து லோடு வழியாக வந்துட்டு வரும். பட் ஒன்ஸ் வென் இந்த லோடு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தென் நமக்கு ரிவர்ஸ் கரண்ட் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ரிவர்ஸ் கரண்ட் வராமல் இருக்கிறதுக்கு தான் we are going to introduce a diode. ஸோ இதில் வந்து டயோடு என்ன பண்ணுறாங்கன்னா, டயோடு எடுத்து மெஷர்மெண்ட் போட்டு எடுத்துகிட்டு இந்த டயோடை அதே டைரக்ஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக we are going to keep it here. ஸோ லோடு வந்து இப்போ ரெசிஸ்டிவ் லோடாக இருக்குது, அதனால் ப்ராப்ளம் இல்லை. பட் வென் யூ கன்சிடர் சம் ஹையர் லோட் லைக் மோட்டர் லோடு அது மாதிரி கன்சிடர் பண்ணிங்கன்னா we require some ஃபில்டர் சர்க்யூட். ஸோ அந்த ஃபில்டர் சர்க்யூட்டுக்கு வந்து அகெயின் இட் இஸ் நத்திங் பட் அன் எல்என்சி. ஸோ எங்களுக்கு ஒரு எல் வேணும். ஸோ இதிலேருந்து நான் ஒரு எல் எடுத்துக்கிறேன். ஸோ எல்லோட வேல்யூ வந்து 100e⁻⁻6 வேல்யூ டிசைன்டு வேல்யூன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை நான் வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணுறேன் டு த லோட். ஸோ நமக்கு இதில் நம்ம கண்டிப்பாக மெஷர்மெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ வோல்டேஜ் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் கரண்ட் மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு எடுத்துக்கலாம். ஸோ கரண்ட் வந்து இந்த சீரீஸில் இருக்க போகுது. ஸோ நான் இங்கே வந்து கரண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். பண்ணி இங்கே ஒன்று வச்சாச்சு. தென் இந்த இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ எல்சி ஃபில்டரில் சி வேணும். ஸோ சிக்கு ஒன்று வேணும்னு சொல்லி இங்கே ஒன்று சி எடுத்துக்கலாம். சியோட வந்து 560 மைக்ரோஃபேரட். ஸோ இங்கே சியோட வேல்யூ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சியை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ தென் வோல்டேஜ் அக்ராஸ் த லோடு மெஷர் பண்ணுறதுக்கு I'm going to keep it like this. ஓகே. ஸோ நான் டயக்ராம் கிளியராக இருக்குல்ல. ஸோ நம்ம இங்கேருந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ரைட். ஸோ இன்புட்டில் இருக்க கிராஃபிக்கலாக நம்ம இப்போ செக் பண்ணலாம். செக் பண்ணுறதுக்கு நமக்கு கிராஃப் வேணும். ஸோ we need a ஸ்கோப் எடுத்துக்கலாம். ஸ்கோப்பில் வந்து நம்ம வோல்டேஜ் அண்ட் கரண்ட், வோல்டேஜில் நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம், கிராஃபிக்கலாகவும் பார்க்கலாம். நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம டிஸ்பிளேலேயும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்பிளேலேயும் வேணும்னு சொன்னால் ஓகே. ஸோ இதுக்கு கரண்ட்டுக்கும் ஒன்று கொடுத்துருவோம். ஸோ வோல்டேஜுக்கும் வேணும். ஸோ கிராஃபிக்கலாகவும் வில் சி வோல்டேஜ் அண்ட் ஆல்சோ கரண்ட் பார்த்துடலாம். ரைட். இப்போ இதை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ரன்னிங் பேராமீட்டர் வேணும். அது பவர் GUI. ரைட். இப்போ நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்புட் வோல்டேஜ் 240 கொடுத்துருக்குறேன். எல்லாமே செட் பண்ணியாச்சு. ரன் அண்ட் சி. ஸோ இந்த 240லேருந்து செட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூஸ் வந்து ஏறிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக இறங்கி வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆர்எம்எஸ் வேல்யூ கூட நோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆர்எம்எஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 120 கிட்ட வரும். 120லேருந்து அது அப்படியே 119 அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே மெயின்டைன் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 190. ஸோ நம்ம கொடுத்துருக்குற இன்புட் வந்து 240. ஸோ அப்படியே வந்து இது 240க்கு பாதியாக கம்மியாகிடும். ஸோ பாதியாக ஏன் கம்மியாகுது அப்படின்னா நம்மளோட ஆன் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக அதுக்கு பாதி. ஸோ ஒரு ஃபுல் சைக்கிள் வந்து 1e⁻⁻6 அதில் பாதி வந்து 50% வச்சுருக்காங்கன்னா அந்த 50 பாதி கன்வர்ஷன் தான். ஸோ ஆவரேஜ் வேல்யூ வந்து இதுக்கு கரெக்டாக இன்புட்டுக்கு வந்து. ஸோ அதனால தான் வந்து பக் கன்வெர்ட்டரில் அவுட்புட் வோல்டேஜ் V0 is equal to del into Vin. del வந்து டியூட்டி சைக்கிள் இஸ் 0.5. ஸோ 0.5 into Vin வந்து 240 into 0.5 வந்து இட்ஸ் நத்திங் பட் 240 divided by 2 which is 120. ஸோ இட் இஸ் க்ளோஸ் டு 120. ஸோ இது ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் வில் see it, we can check it. Okay, 1 second. I'll stop it. ஸோ இந்த கலர் பேராமீட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு டிஸ்பிளே கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லையா.
ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆக்சஸ் ப்ராப்பர்ட்டி ஒரு 0லேருந்து have of 150. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக வரும். ஸோ வில் டூ ஒன் திங், இந்த இதில் பேராமீட்டரில் நம்ம மாற்றாம விட்டுட்டோம். ஹிஸ்ட்ரி லெவல் லிமிட் டு த டேட்டா எடுத்துகிட்டு now you run and see it. ஸோ அகெயின் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தெரியும். பிகாஸ் கன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் இட் வில் டேக் சம் டைம் டு ஸ்டெபிலைஸ். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக எடுக்கும். ஏன்னா இங்கே யூஸ் பண்ணுற எல்லா காம்பனண்ட்டும் ஐடியல் காம்பனண்ட்ஸ். ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராக்டிக்கல் காம்பனண்ட். ஸோ அதோட ஸ்டெபிலைசேஷனுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஸோ அந்த இது வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படியே டிக்ரீஸ் ஆகும். ஸோ யூ கேன் ஃபைண்ட் இந்த 120 கிட்ட வர்றது பார்க்கலாம். ஸோ இந்த 120 கிட்ட வந்த உடனே then it will be constant. ஸோ இதுதான் வந்து class A chopper which is nothing but a buck converter. இது ஒரு buck converterனு சொல்லலாம், இல்லை ஒரு ஸ்டெப் டவுன் சாப்பர்னு சொல்லலாம், இல்லை class A chopper அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் அன் LC ஃபில்டர். ஒருவேளை இது போடாமல் போச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் இந்த ரிப்பிள் தெரியும். ஸோ அந்த ஆசிலேஷன்ஸ் தெரியும் அவுட்புட் வோல்டேஜில். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் யூ கேன் see. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூ கேன் see ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இட் வில் ஸ்டெபிலைஸ் அண்ட் இட் வில் ஹேவ் அந்த 120 வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வந்துடும். ஓகே, ஸோ இந்த இது தெளிவாக வேணும் அப்படின்னா put it to and see. ஓகேவா? ஸோ அந்த இங்கே வந்து கான்ஸ்டண்ட்டாக அதை 120 வந்துடும். பட் நம்ம இன்புட் எவ்வளோ கொடுத்தோம்? 240 கொடுத்தோம். ஸோ 240லேருந்து அது அப்படியே பக்காகி வரும். ஸோ திஸ் இஸ் அ பக் கன்வெர்ட்டர். ஸோ இதில் நீங்கள் வேறு பேராமீட்டர்ஸ் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். நம்ம இதில் மோட்டர் லோடு ஒன்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா அதுக்கு மோட்டருக்கு ஏற்றதை நம்ம க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் அப்படிலாம் பண்ணலாம். ஸோ நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் கிளாஸ் A chopper is designed. நெக்ஸ்ட்டு கிளாஸ் B சாப்பர்ஸ். ஸோ கிளாஸ் B சாப்பர்ஸ் வந்து எப்போவுமே தனியாக நம்ம பண்ண முடியாது. கிளாஸ் A அதாவது ஒரு மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும் போது தான் அதுக்கு பிரேக் கொடுக்க முடியும். ஸோ அது உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கரண்ட்டோட டேரக்ஷனை மட்டும்தான் ரிவர்ஸ் பண்ண போகிறோமே தவிர நம்ம வந்து வோல்டேஜை வந்து அப்படியே டெர்மினல்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற லோடு மோட்ரு வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு அசம்ஷனில் கவனிச்சுட்டு வாங்க. ஸோ இப்போ மோட்ரு ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு பிரேக் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு டெர்மினல் இது, செகண்ட் டெர்மினல் இது. ஃபஸ்ட் டெர்மினல் ஷுட் ஆல்வேஸ் பி connected to the பாசிட்டிவ் ஆஃப் த ஹையர் டெர்மினல் ஆஃப் த இன்புட் சப்ளை. அதேமாரி லாஸ்ட் டெர்மினல் வந்து எப்போவுமே நெகட்டிவோட வச்சுருப்பேன். ஆனால் பிரேக் கொடுக்குற அந்த நேரத்தில் என்ன ஆகணும்னா கரண்ட் வந்து ரிவர்ஸாக போகணும். அது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கான சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது உங்கள் ஆல்ரெடி நமக்கு கரண்ட் கிளாஸ் ஏலேருந்து தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ கிளாஸ் ஏல ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ கிளாஸ் பிக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கரண்ட்டை நான் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் ஆன உடனே கரண்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அங்கே என்ன பண்ணோம், ஒரு டயோட் போட்டோம். ஸோ ஒரே டேரெக்ஷனில் இருக்காக டயோடை வந்து அதே டயோடு இருந்ததுக்கு பதிலாக அதை கண்ட்ரோல், ஏன்னா நம்ம வந்து இப்போ ஸ்டாப் பண்ண போகிறதுக்கு கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அங்கே வந்து நம்ம வெறும் ஸ்டாப் மட்டும் பண்ணுறோன்னா நான் அங்கே ஒரு டயோடை மட்டும் ரிவர்ஸ் டேரெக்ஷனில் போட்டு நான் போட்டுடலாம். பட் அந்த இடத்துல கண்ட்ரோல் இல்லாமல் போய்டும் இல்லையா? ஸோ கண்ட்ரோல் வேணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், ஒரு தைரிஸ்டர் சுவிட்ச் அங்கே போடும். ஒரு ஐஜிபிடியோ இல்லை மாஸ்பெட் ஏதோ மாதிரி ஒரு சுவிட்சை வந்து இங்கே கொண்டு போட்டேன் அப்படின்னா எப்போ எனக்கு ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் இதில் கிடச்சிரும். ஸோ ஒன்ஸ் இதில் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு மிச்சம் இது வந்து ஆன் பண்ணும் போது எனக்கு ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும். ஆஃப் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகும், இங்கேருந்து சப்ளை, இங்கே தான் ஹையர் டெர்மினல், இங்கேருந்து சப்ளைலேருந்து போயிடும் அப்படிங்கிறத வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல டயோடை ரிவர்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்லையும் டீ ஆன் பண்ணி பாருங்கள், டீ ஆஃப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரண்ட் வந்து ரிவர்ஸில் இருக்கும். டீ வந்து ஆன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படின்னா இது ஓப்பனாக இருக்கும். ஸோ அதனால் இது மட்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கும் போது உள்ளே செயற்பட்ட அந்த கரண்ட்டை தான் வந்து மறுபடியும் இப்போ என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் கொண்டு வரேன். ரிவர்ஸ் கொண்டு வந்தால் என்ன ஆகும், பவர் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா வோல்டேஜ் பாசிட்டிவாக இருக்குது, இப்போ பவர் வந்து நெகட்டிவ் ஆகுது. பவர் நெகட்டிவ் ஆச்சுன்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகும், மறுபடியும் அந்த வந்து பிரேக்கிங் மோடு வந்துடும். ஸோ அப்போ இதை ஆன் பண்ணும்போது, அப்போ இந்த சுவிட்சை ஆஃபில் இருக்கும்போது இப்படி இருக்கும், ஆன் பண்ணும்போது இந்த இது ஒர்க் ஆகும்போது இந்த ஷார்ட் சர்க்யூட். ஸோ ஆன் பண்ணிட்டோன்னா இதை ஷார்ட் ஆகிடும். ஷார்ட் ஆனாலும் உள்ளே இருக்கிற கரண்ட் வந்து மறுபடியும் உள்ளே அதை வந்து ரிவர்ஸ்லேயே வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி. ஸோ அந்த கிளாஸ் ஏ சாப்பர்ஸ் கிளாஸ் பி சாப்பருக்கு ஜஸ்ட்டு வந்து டயோட் அண்டு தைரிஸ்டர் சுவிட்சஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண மாதிரியான ஒரு டிசைன் தான். ஸோ அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஸோ இதில் வந்து நீங்கள் டியூட்டி சைக்கிள் அதேமாதிரி நான் 0.5 வைக்கிறேன். தட் இஸ் டி ஆன் வந்து will be 50% ஆஃப் டீன்னு வச்சுக்கிறேன். தென் டி இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் டோட்டல் டைம் வந்து 1 மைக்ரோ செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். தென் இதில் நம்ம ஃபில்டர் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் சொன்ன மாதிரி. தென் இங்கோட டிசைன் ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்புட் வோல்டேஜ் நான் 120 வோல்ட்டு கொடுக்குறேன். அந்த 120 வோல்ட்டு கொடுத்து அந்த
இந்த எல்சி ஃபில்டர்லாம் டிசைன் அதே தான், we don't not going to change, இதே தான் வச்சுக்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் 100 ohms வச்சுக்க போகிறோம். அவுட்புட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி 240, அதாவது பூஸ்ட் அப் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அந்த அங்கே வந்து நீங்கள் எப்படி வந்து ஸ்டெப் டவுன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டெப் அப் ஆகுது. ஸோ ஸ்டெப் அப் சாப்பராக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து அதை பக் கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க, இதை வந்து பூஸ்ட் கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர்ஸ் இது எல்லாமே வந்து we can see in practically. ஸோ இதுதான் வந்து டிசைன் ஃபீச்சர்ஸ். இந்த எல்சி அந்த வேல்யூ மட்டும் பெருசாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்புறம் இன்புட் வோல்டேஜ் வந்து நீங்கள் 120 தான் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் கீப் சேஞ்சிங், நீங்கள் என்ன சேஞ்ச் ஆகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அவுட்புட் அங்கே கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கிளாஸ் பி சாப்பர். ஸோ சி சாப்பர்ஸ் என்னங்கிறது நான் சொன்னேன், கிளாஸ் ஏயும் கிளாஸ் பியும் சேர்ந்து இருக்கிற சாப்பர். ஸோ இந்த கிளாஸ் சி சாப்பர்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு மோட்டரை வந்து ஈஸியாக ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எப்போ ஆன் பண்ணணும் எப்போ ஆஃப் பண்ணணும். ஸோ ஆஃப் பண்ணுறதும் வந்து நம்ம மெக்கானிக்கல் பிரேக்கிங் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங் சொல்லலாம். ஸோ கிளாஸ் பி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணினா உங்களுக்கு இது பண்ண காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒன்றும் மக்கப் பண்ணணும் அவசியம் இல்லை. கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து நம்ம வரைய போகிறோம், அதுதான் ஒன்று. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு மோட்டர் இருக்குது, என்கிட்ட ஒரு சப்ளையும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ சப்ளை வந்து என்கிட்ட டிசி சப்ளை இருக்குது, கான்ஸ்டன்ட் ஒரு பேட்டரி சப்ளை இருக்குது, ஒரு டிசி மோட்டர் இருக்குது. ஸோ இப்போ அதை வந்து கிளாஸ் ஏல நான் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இமிடியேட்டாக உங்களுக்கு என்ன தெரியணும், இது மேல் டெர்மினல், இது கீழ் டெர்மினல். ஸோ ஃபஸ்ட் டெர்மினல் வந்து நான் என்ன பண்ணணும், என்னோட ஹையர் எண்ட் டெர்மினல் வந்து எப்போவுமே ரெண்டுலேயுமே உங்களுக்கு அப்படி தானே வோல்டேஜ் வந்து எதுவும் மாற போகிறது இல்லை. கரண்ட் மட்டும் தான் நமக்கு ரிவர்ஸ் பண்ணுறோமே தவிர செகண்டில் ரெண்டுலேயுமே வந்து எனக்கு பண்ண போகிறோம். பாசிட்டிவ் டெர்மினல் ஒரு ஹையர் டெர்மினலை வந்து கொண்டு போய் ஃபஸ்ட் டெர்மினலில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் இப்படி கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இது கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுவிட்ச் போட்டுடுறேன். ஸோ இப்போ இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது எனக்கு இதே இது வரும், ஓகேவா. இப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணுவோம் சொல்லப்போனால், சுவிட்சை ஆஃப் பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஸ்டோர் ஆகிற கரண்ட் ரிவர்ஸ் வரும். இன்னும் நான் கிளாஸ் பிக்குள்ளே போகல, கிளாஸ் ஏக்குள்ளே தான் இருக்கிறேன். ஸோ கிளாஸ் ஏல சொன்ன மாதிரி இதுக்கு பேரலல், தட் இஸ் இதுக்கு ஒரு பேரலாக ஒரு ஷார்ட் சர்க்யூட் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது கொடுக்குறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணியிருக்கும் போது இந்த டேரக்ஷனில் இருக்கும். ஸோ கரண்டோட டேரக்ஷன் இப்போ இருக்குது. இப்போ அப்சல்யூட்லி நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டரோட ஃபஸ்ட் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு த பாசிட்டிவ் அண்ட் லாஸ்ட் டெர்மினல் கனெக்ட் டு த நெகட்டிவ். ஸோ கரண்ட் டேரக்ஷன் இஸ் ஆல்சோ ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஸோ அப்படி இருக்கும் போது வந்து என்னது கிளாஸ் ஏ சாப்பர்ஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்கேஸ் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த சுவிட்சை நான் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இமீடியட்டாக நான் உள்ள சர்க்குலேட்டிங் கரண்ட் வந்து அதே டேரக்ஷனில் சர்க்குலேட் பண்ணுறதுக்காக அங்கே டயோடை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இதனால் வந்து இப்போ என்ன கிளாஸ் ஏ சாப்பர் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. சும்மா பார்க்குறதுக்கு தான் அந்த டிசைன் கொஞ்சம் வளைஞ்சிருக்குதே தவிர மற்றபடி இந்த சர்க்யூட் இஸ் சேம். ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்து அதே இது தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த மோட்டரை வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ நான் வெறும் டீ ஆனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும், உள்ளே இருக்கிற கரண்ட்டு போய் இது பண்ணுறது வரைக்கும் இந்த மோட்ரு சுற்றிக்கிட்டே இருக்கும், ஸ்லோவாக தான் வந்து ஸ்டாப்பிங்க்கு வரும். பட் இப்போ கன்வேயர் பெல்ட்டில் போனீங்கன்னா டக்குன்னு உங்களால் வந்து ஸ்டாப் பண்ணணும் தேவைப்படும். இந்த கரெக்டாக அந்த நாசில் சொன்ன மாதிரி இந்த கன்வேயர் பெல்ட் வந்து நாசில் கிட்ட வந்த உடனே டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா மோட்டர் வந்து நிறைய ஆர்பிஎம் லைக் 3000 ஆர்பிஎம்மில் ஓடலாம், 4000 ஆர்பிஎம் ஓடலாம். ஸோ அவ்வளோ ஆர்பிஎம்மில் இருக்கிறத நம்ம வந்து டக்குனு இமீடியட்டாக நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னே மெக்கானிக்கல் ஸ்டாப்பிங்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வைப்ரேஷன்ஸ் மெக்கானிக்கல் ஃப்ராக்சர்ஸ் நடக்கலாம், மோட்டரே வந்து பாழாகலாம், லைஃப் டைம் போகலாம். ஸோ அதனால் இப்போ எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு சுவிட்சு T1 நினச்சிங்க, அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ண உடனே அந்த கரண்ட்டு வந்து மறுபடியும் இந்த டயோடுக்காக என்ன ஆகுது, அது வந்து அதே டைரெக்ஷனில் திரும்ப வந்துட்டுருக்குது. இன்னும் மோட்டர் வந்து ஓடிக்கிட்டு லைட்டாக அந்த உள்ளே இருக்கிற கரண்ட்டுக்காக கொஞ்சமாக சுற்றிட்டுருக்கு. அதை இப்போ உடனே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவேன், நான் இங்கே வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட் மாதிரி இங்கே போட்டு இந்த இடத்துல ரிவர்ஸாக நான் இந்த டயோடுக்கு ஆப்போசிட்டாக நான் ஒரு சுவிட்சை போட்டு இதை ஆன் பண்ணி விடுவேன். ஸோ எனக்கு ஆன் பண்ணிட்டேன்னு சொன்னால் எனக்கு இங்கே தான் வந்து ஆக்டிவேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும், இப்போ கரண்ட்டு இப்படி சுற்ற வேண்டிய கரண்ட் என்ன ஆகும், ஆப்போசிட்டில் ரொட்டேட் ஆகும். ஆப்போசிட்டில் ரொட்டேட் ஆகும்போதும் உங்களோட அந்த ஃபஸ்ட்டு டெர்மினல் இப்போ எங்கே இருக்குது, இந்த ஃபஸ்ட் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு த ஹையர் டெர்மினலோட இதுதான் கனெக்ட் ஆகிருக்கும். செகண்ட் டெர்மினல் உங்களோட டெர்மினல் இருக்கணும். ஸோ வோல்டேஜோட டெர்மினல்ஸை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணல, பட் நான் ஒரு சுவிட்சை வச்சு ஐ எம் கண்ட்ரோலிங் த கரண்ட் டைரக்ஷன். இப்போ செகண்டுக்கு வந்து இந்த T2 கீழே இருக்குல்லையே, இது T2ன்னு வச்சுங்க. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த டேரக்ஷனில் ஆன் பண்ணி விட்டேன்னா அது ரிவர்ஸ் வரும். ஸோ ரிவர்ஸ் வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த கரண்ட்டு வந்து வேறு வழியாக எங்கேயும் இதாகாமல் இது ஆஃப் பண்ணும்போது மறுபடியும் இது ஆன் ஆகி இதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு ஷார்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு டயோட் கொடுக்குறோம். ஸோ உங்களோட கிளாஸ் ஏ சாப்பராக இருக்கும் போது இந்த T1ம் இந்த D1ம் ஆப்ரேட் ஆகும். கிளாஸ் பிக்கு வரும்போது நீங்கள் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த T2ம் இந்த D2ம் ஆப்ரேட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து உங்களோட
கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பி சாப்பரோட சர்க்கியூட். ஸோ இந்த கிளாஸ் ஏ சாப்பர் அண்ட் கிளாஸ் பி சாப்பர் ரெண்டு சாப்பரையுமே வந்து ஒன்றா சர்க்கியூட்டில் வரையணும்னு இப்படி தான் வரணும். ஸோ நம்ம வந்து T1ஓட ஆன் பீரியடை நம்ம டிசைட் பண்ணுறோம், T ஆஃப் பண்ண டிசைட் பண்ணுறோம். ஸோ ஒன்று ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறோம், தட் இஸ் வாட் we are going to do. ஸோ இதை வந்து டிசைன் பேராமீட்டர்லேயே நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ டிசைன் பேராமீட்டரில் உங்களுக்கு டியூட்டி சைக்கிள் அதே தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வேறு எதுவும் பெரிய சேஞ்ச் இல்லை. ஒன்றும் இல்லை, RLE லோடு யூஸ் பண்ணுறேன், R யூஸ் பண்ணுவேன், L யூஸ் பண்ணுவேன். EBங்கிறது வந்து என்னோட பேக் EMF. ஸோ RLEB EB வந்து என்னென்னா இன்புட் வோல்டேஜோட எனக்கு என்ன பண்ணுவேன் 60 வோல்ட்டுக்கு நான் வைப்பேன். ஸோ என்னோடய அவுட்புட் வோல்டேஜ் வந்து RLE நீங்கள் எப்படி இருக்க போகுது நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ பார்ப்போம். ப்ராக்டிக்கலாக இதே மாதிரி நம்ம கொடுத்து பண்ணும்போது எப்படி அவுட்புட் இருக்குது, அந்த வேவ் ஃபார்மில் எப்போ நான் அந்த சுவிட்சு ஆன் ஆகி ஆஃப் ஆகிற அந்த ஸ்டேஜில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நான் அதை உங்களுக்கு கரெக்டாக க்ளீனாக அதை காட்டுறேன். அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ யூ கேன் ப்ராக்டிஸ் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ திஸ் இஸ் கிளாஸ் சி சாப்பர். ஸோ ப்ராக்டிக்கலுக்கு போகலாம். இட் இஸ் கிளாஸ் ஏ and class B chopper சேர்ந்தது தான் class C chopper. ஸோ class C chopper வந்து class A chopper மாதிரி அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லேயே ஆப்ரேட் ஆகணும், class B chopper மாதிரி செகண்ட் குவாட்ரண்ட்லேயே ஆப்ரேட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் ஆகும்போது உங்களோட லோடு இதுதான் அந்த லோடு, இந்த லோடோட டெர்மினல்ஸ் A and Bங்கிறது தான் ரெண்டு டெர்மினல். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் ஆகணும்னா கரண்ட் ஷுட் ஃப்ளோ ஃப்ரம் A to B. அதே நேரம் உங்களோட செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் பண்ணும்போது உங்களோட வோல்டேஜ் இஸ் கோயிங் டு பி த சேம் A to B, அதாவது A வந்து ஹையர் டெர்மினல், B அண்ட் லோவர் டெர்மினல், பட் கரண்ட் டைரக்ஷன் ஷுட் சேஞ்ச், அதுதான் மீனிங். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா we have ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு இங்கே இங்கேருந்து கரண்ட் வராங்க. ஸோ இந்த லோடுக்கு கரண்ட் வரணும்னா there should be only one path is available, T1 ஆன் பண்ணணும். ஸோ T1 ஆன் பண்ண உடனே கரண்ட் இது வழியாக வந்து T1 வழியாக வந்து இப்படி இங்கே ஓடி போய் ஸோ லோடு வழியாக வந்துட்டு இங்கே வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இதில் ஸ்டோர் ஆகிருக்கிற கரண்ட்டுமே சொல்லி பார்த்தீங்கன்னா D2 வழியாக. ஸோ இதை நீங்கள் T1 ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணுற டைமில் இந்த D2 வழியாக அதுவும் அதே சேம் டைரக்ஷனல், அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆஃப் த லோடுக்கும் சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரெண்டாவது என்ன ஆகுது அப்படின்னா யூ வாண்ட் ஆப்ரேட் இட் என்ன செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து கரண்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறோம், பட் வோல்டேஜ் நம்ம அதே தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ வோல்டேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆல்ரெடி நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டாப் பண்ண போகிறதுல D2லேருந்து இந்த பார்ட் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ D2லேருந்து ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கரண்ட்டை மட்டும் ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக இந்த D2 இல்லாமல் இப்போ D1 எடுத்துக்கிறோம். ஸோ D1 எடுத்துக்கிட்டோன்னா இந்த A பாயிண்ட் வந்து D1 வழியாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஹையர் டெர்மினலோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பட் கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ரிவர்ஸ். ஸோ இங்கேருந்து தட் இஸ் லோட்லேருந்து த்ரூ D1 அது வந்து சப்ளைக்கு போயிட்டு இதோ இப்படி வரும். ஸோ இதை நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி தெரியும்னா நிறையா இது ஆக்சுவலி சிமுலேட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த சிமுலேஷனோட ரிசல்ட்ஸ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இட் இஸ் பில்டிங் அப் சம்திங். ஸோ இது மேலே பார்க்குறது வந்து வோல்டேஜ், கீழே பார்க்குறது வந்து கரண்ட். ஸோ மேலே நீங்கள் பார்க்குற வோல்டேஜ் வந்து இட்ஸ் 0 வேரியிங் ஃப்ரம் 0 to 120. இது வந்து பார்த்தீங்கன்னா சம்வேர் இட் இஸ் வேரியிங் ஃப்ரம் 0லேருந்து மேக்ஸிமம் இப்போ இந்த பாசிட்டிவ் சைட்லேயும் போகுது, நெகட்டிவ் சைட்லேயும் போகுது. ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வில் சி த ஆக்சுவல் கர்வ். ஃபுல்லாக ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வில் ஹாவ் திஸ். ஸோ இதை நம்ம ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே -6 இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். -6 to வில் ஹாவ் இட் அஸ் -1லேருந்து 1 வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதை நான் எக்ஸாக்சிஸை ஜூம் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஓகே இப்போ நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ வோல்டேஜ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிளில் தட் இஸ் வந்து உங்களோட இந்த 0லேருந்து 120யோட இன்புட் வோல்டேஜ் கிடைக்கும் போது என்னது மோட்டர் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மோட்டரிங் மோடில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது உங்களோடது. தட் இஸ் கிளாஸ் ஏ. செகண்ட் வந்து என்ன பண்ணுறீங்க, வோல்டேஜை வந்து டிக்ரீஸ் பண்ணுறீங்க. தட் இஸ் கிளாஸ் வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜை வந்து டவுன் பண்ணிடுறீங்க. ஸோ இன்புட் வந்து இன்புட்டோட வோல்டேஜ் அவுட்புட்டில் வராது, அதனால் அவுட்புட்டில் 0 வந்துடும். ஸோ அவுட்புட்டில் 0 வர்ற நேரம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் வந்து நெகட்டிவ்க்கு போயிடுது. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 0லேருந்து மேலே ஆப்ரேட் பண்ணுற இந்த டைம் வந்து கிளாஸ் ஏ சாப்பர் ஆகும். இதில் வந்து கிளாஸ் பி சாப்பர் ஆகும். கிளாஸ் பி சாப்பருக்கு வோல்டேஜ் உங்களுக்கு வந்து 0வாக இருந்தாலும் பாசிட்டிவில் தான் இருக்குது, பாசிட்டிவில் இருந்தால் அப்படி கம்மியாக இருக்கே தவிர அது வந்து என்னது நெகட்டிவ்க்கு வரல. ஸோ வோல்டேஜ் இஸ் மெயின்டைன்டு பாசிட்டிவ் பட் த கரண்ட் இஸ் கோயிங் டு ஒன் நெகட்டிவ். ஸோ திஸ் இஸ் கிளாஸ் ஏ. ஸோ கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் ஏ, கிளாஸ் பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல் இது வந்து இஸ் ஓன் ஆப்ரேட்டிங் இன் கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பி. ஸோ ஒரு மோட்டரை ஆன் பண்ணி ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா we can use it
this choppers. So this is class A and class B combined, which is also called as class C. So இதோட design parameterல உங்களோட resistance in load resistance is 100 and inductance is 1 microhenries and input and your back EMF is taken as 60 volt. அந்த 60 volt எதுக்கு வச்சுருக்காங்கன்னா இன்புட் வோல்ட்டு 120 வோல்ட்டுக்கு பாதி வைக்கிற மாதிரி வச்சா தான் நமக்கு ஆக்சுவல் நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கிளாஸ் சி சாப்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் டி சாப்பர். ஸோ கிளாஸ் டி சாப்பர் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் ஆகணும்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஷுட் பி பாசிட்டிவ். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் ஆகணும்னா வோல்டேஜ் நெகட்டிவாக இருக்கும், கரண்ட் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதுக்கான டிசைன் நம்ம கொண்டு வரலாம். ஸோ எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு த லோடு. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் உங்களோட அந்த டிஸ்கிரிப்ஷன் இது இருக்குது. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஓகே கிளாஸ் டி சாப்பர்ஸ் சொன்ன மாதிரி அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் அந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் ஆகணும்னா அதுக்கு வந்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட் பாசிட்டிவாக இருக்கணும். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இட் ஹேஸ் டு ஒர்க் இன் த கரண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், வோல்டேஜ் வந்து நெகட்டிவாக இருக்கணும். ஸோ இதுக்கு சின்ன டிஸ்கிரிப்ஷன் அந்த இமேஜ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்க்யூட்டை we will have to going to design. ஸோ என்கிட்ட வந்து ஒரு லோடு இருக்குது. ஸோ அந்த ஏற்கனவே எடுத்துக்கிட்ட லோடு தான் ஒரு டிசி மோட்டர். ஸோ டிசி மோட்டர் இருக்குது, என்கிட்ட ஒரு சப்ளையும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணணும், டிசி மோட்டருக்கு வந்து இப்போ இந்த மோட்டரை கொஞ்சம் இப்படி திருப்பி வச்சுருக்கனால நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபஸ்ட்டு, ரைட் சைடில் இருக்கிற டெர்மினல் வந்து செகண்ட் டெர்மினல் அப்படின்னு நம்ம நினச்சேங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெர்மினலுக்கு வந்து எப்போவுமே பாசிட்டிவ் இதே நான் கனெக்ட் பண்ணேன். ஏன்னா பிகாஸ் ஐ ஹேவ் டு ட்ரை டு ஆப்ரேட் இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இப்போ. ஸோ அதை நான் வந்து இது கூட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஐ நீட் எ ஸ்விட்ச் மூலமாக கனெக்ட் பண்ணுறேன். தென் ஐ ஹேவ் டு ரிவர்ஸ் அந்த பேக் கரண்ட் வந்து திரும்ப வந்து இட் ஹாஸ் கோ பேக் டு நெகட்டிவ் சப்ளை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அங்கேயே நான் தைரிஸ்ட்டு ஸ்விட்சை நான் அங்கே வச்சிடுறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு ஆப்ரேட் T1. ஸோ இது வந்து T1, இது T2. ஸோ T1 அண்ட் T2 ஒரே நேரத்தில் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆப்ரேட் பண்ணுறேன். ஸோ ரெண்டும் ஒரே நேரத்தில் ஆப்ரேட் பண்ணேன் அப்படின்னா கரண்ட் டைரக்ஷன்ஸ் வந்து எனக்கு இப்படி இருக்கும். ஸோ இதுதான் கரண்ட் டைரக்ஷன்ஸ். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கரண்ட் ஒரு டைரக்ஷன் T1 மட்டும் ஆஃப் பண்ண போகிறேன். T1 ஆஃப் பண்ணும்போது ஐ நீட் டயோடு, இங்கே வந்து டயோடு டு மெயின்டைன் த கரண்ட் டைரக்ஷன். ஸோ அந்த கரண்ட் டைரக்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணி திரும்ப அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு டயோட் போட போகிறேன். டயோட் போட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரிவர்ஸ் டைரக்ஷனில் கரண்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா உங்களோட ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு ஆப்ரேட் ஆகுறது. செகண்ட் வந்து டயோடால் ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆகுறது. எப்படி டயோடால் ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆகுறது, ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வோல்டேஜ் நெகட்டிவாக இருக்கணும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படி கனெக்ட் ஆகிருக்கும்போது இந்த பி பாயிண்ட் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன ஆகுது, அது வந்து மெயின் டெர்மினலோட கனெக்ட் ஆகும். ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த ரெண்டு சுவிட்சுமே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ இந்த ரெண்டு சுவிட்சுமே இல்லை அப்படின்னா நமக்கு இந்த ரெட் டாட்டட் லைன் தான் பாஸ் ஃப்ளோ. ஸோ ரெட் டாட்டட் லைக்கு வந்து என்ன பண்ணுது, இப்போ உங்களுக்கு வந்து கரண்ட்டோட டைரக்ஷன் நீங்கள் நல்லா பாருங்கள். எல்லோ லைன்லேயும் சரி ரெட் லைன்லேயும் சரி கரண்ட் வந்து டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குது, ஃப்ரம் ஃபஸ்ட் பாயிண்ட் டு செகண்ட் பாயிண்ட் தான் போகுது. இங்கேயுமே ரெட்டு வந்து ஃப்ரம் ஃபஸ்ட் பாயிண்ட் டு செகண்ட் பாயிண்ட் போய் தான் அப்படி மேலே போகுது. அங்கேருந்து மேலேருந்து வரும்போதும் ஃபஸ்ட் பாயிண்ட் டு செகண்ட் பாயிண்ட். கரண்ட் டைரக்ஷன் நமக்கு மாற போகிறது இல்லை, பட் நம்மளோட வோல்டேஜ் டெர்மினல். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு பார்க்கும்போது இந்த தைரிஸ்டர் ரெண்டும் ஆனாக இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டு தான் இட்ஸ் கனெக்டட் டு இந்த டெர்மினலை தவிர இதேமாரி இது நெகட்டிவ். அதேமாதிரி இப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா இந்த டயோடு வந்து இட் இஸ் ஆப்ரேட்டிங் ஹெல்பிங் இட் இந்த செகண்ட் டெர்மினலுக்கு வந்து இது, ஏன்னா இது ஆஃபில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அன் ஓப்பன் சர்க்யூட், இது கணக்கு கிடையாது. ஸோ எங்களுக்கு இது மட்டும்தான், இந்த லைன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து செகண்ட் டெர்மினல் கெப்டட் பாசிட்டிவ். ஸோ இதே மாதிரி ஒரு சர்க்யூட்டில் ஸோ இதுக்கு வந்து பெருசாக டிசைன் இதில் வந்து வாட் we are going to see is இந்த கனெக்ஷன் டயக்ராம். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் வந்து இஸ் கோயிங் டு மெயின்டைன் சேம். ஸோ கரண்ட் டைரக்ஷன் சேமாக இருக்கப்போது பட் வோல்டேஜ் டெர்மினல் இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஸோ இதோட டியூட்டி சைக்கிள் அகெயின் ஐம் கோயிங் டு டேக் இட் அஸ் 50% ஆஃப் தட். ஸோ அந்த இது எதுவும் மாற்ற போகிறதில்ல. இன்புட் வோல்டேஜ் 120 வோல்ட் கொடுத்து பார்க்குறேன். ஸோ அதுக்கு எல்லோட வேல்யூ 0.1, ஆரோட வேல்யூ தட் இஸ் ஐம் கோயிங் டு யூஸ் ஆர்எல் லோடு. ஸோ ஆர்எல் லோடிலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆர்எல் லோடில் வச்சு நம்ம பண்ணும்போது இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கிது. ஸோ வில் சி த ப்ராக்டிக்கல் டிஸ்கிரிப்ஷனில் இது எப்படி இருக்குது, எப்படி நம்ம சிமுலேட் பண்ணால் நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது நம்ம அதை ஈஸியாக பார்த்துடலாம். திஸ் இஸ் கிளாஸ் டி சாப்பர். ஸோ வில் கோ டு த
ப்ராக்டிகல்ஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களோட ஃபஸ்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து உங்களோட வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டுமே பாசிட்டிவில் தான் இருக்கணும். தட் இஸ் டெர்மினல்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகாமல் த கரண்ட் ஹேஸ் டு ஃப்ளோ ஃப்ரம் இன் ஒன் டைரக்ஷன். ஸோ நான் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த லோடை வந்து நான் இதை ஏன்னு இங்கே எடுத்துக்கிறேன், ஏ பாயிண்ட் எடுத்துக்கிறேன், பி பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் என்ன ஆகணும் அப்படின்னா, ஏ ஷுட் பி connected to the higher terminal and B should be connected to the lower terminal and current direction should be always from A to B. இதுதான் out of each type that is first quadrant ஆப்ரேட் பண்ணிருக்கு. ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வோல்டேஜ் தான் நெகட்டிவாக இருக்கும். தட் இஸ் வோல்டேஜ் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். பட் உங்களோட கரண்ட் டைரக்ஷன் ஷுட் பி ஆல்வேஸ் அகெயின் in the same direction, that is from A to B அப்படி தான் இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது திஸ் இஸ் த செட்டப். இது ஆல்ரெடி தியரியில் பார்த்துருப்போம். ஸோ இந்த சிமுலேஷனில் நான் இதை செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நமக்கு அதில் தியரியிலே பார்த்த மாதிரி நம்மளோட T1 and T2 ஆன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு T1 and T2 ஆன் பண்ணோம் அப்படின்னா the same pulse is going to be given for T1 and T2. ஸோ இங்கேருந்து வோல்டேஜ்லேருந்து வர்றது, இங்கே நம்ம வோல்டேஜ் வேல்யூ வந்து ஒரு 120 வோல்ட் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த 120 வோல்ட்லேருந்து இங்கேருந்து வந்து ஸோ இட் ஹேஸ் டு கோ ஹியர். இங்கே போக முடியாது பிகாஸ் இட் இஸ் ரிவர்ஸ் பயஸ்ட். ஸோ T1 ஆனில் இருக்கிறனால T1 வழியாக வந்து இங்கேயும் போக முடியாது. ஸோ இட் ஹேஸ் கோ டு த லோடு வழியாக வரும். ஸோ லோடு வழியாக வந்து ஸோ இப்போ கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் A to B. ஸோ இட் இஸ் அகெயின் பாசிட்டிவ். ஸோ அப்படி இங்கே பிக்கு வரும். பிலேருந்து T2க்கு வந்துட்டு திரும்ப ரிவர்ஸ், it will go back to the negative terminals இப்படின்னு வரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ தென் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் டர்னிங் ஆஃப் T1 and T2. ஸோ T1 and T2 ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது ஆல்ரெடி என்ன இருக்கும், இதில் வந்து உள்ளே ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கும். இங்கே இருக்கிற அந்த காயில், அதாவது R&L இருக்கிற அந்த காயில் வந்து உள்ளே ஆல்ரெடி கரண்ட் ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த கரண்ட்டை வந்து இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கரண்ட் இட் இஸ் கோயிங் டு கிவ் இன் த சேம் டைரக்ஷன். பட் அந்த டெர்மினல் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். அப்படின்னா B வந்து ஹையர் டெர்மினல் கரண்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டும் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நவ் D1 and D2 ஆர் த டூ semiconductor devices going to be conducting. ஸோ இப்போ என்ன ஆகும், இங்கே இருக்கிற கரண்ட்டு D1 D2ஓட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கிற கரண்ட்டு ஃப்ரம் ஏலேருந்து பிக்கு, ஏலேருந்து அப்படியே இந்த லோடு வழியாக பிக்கு வந்து, பியிலேருந்து D1 வழியாக வந்து இட் இஸ் கோயிங் டு திஸ் சைட். ஸோ அதேமாதிரி இங்கே D2 வந்து எங்கே கனெக்ட் நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லோடோட ஹையர் டெர்மினல் வந்து B பாயிண்ட்லையும், B பாயிண்ட் தான் இங்கே வந்து கனெக்ட் ஆகும். அதே மாதிரி A டைம். ஸோ உங்களோட வோல்டேஜ் இன்டர்சேஞ்ச் ஆகுது, பட் த கரண்ட் இஸ் கோயிங் டு பி த சேம். ஸோ இதை நீங்கள் சிமுலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ வோல்டேஜ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும்போது, ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் பண்ணும்போது வோல்டேஜ் வந்து பாசிட்டிவில் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது வோல்டேஜ் வந்து நெகட்டிவில் இருக்கும். பட் உங்களுக்கு கரண்ட் டைரக்ஷன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ அது ஆல்மோஸ்ட் ரன் ஆகிடுச்சு, நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போது யூ ஆர் கெட்டிங் சம்திங். ஸோ இங்கே நீங்கள் நல்லாவே பாருங்கள், உங்களோட இந்த க்ரீன் மேலே உள்ளது தான் வந்து வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 0 மேலேயும் போயிட்டு வரும், பாசிட்டிவ்லையும் போய்டும், 0க்கு கீழே நெகட்டிவ்லையும் போயிட்டு வரும். அதை நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் பண்ணும்போது பாசிட்டிவ் வோல்டேஜ் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் பண்ணும்போது யூ ஹேவ் அ நெகட்டிவ் வோல்டேஜ். ஸோ அதேமாதிரி மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இந்த நெகட்டிவ் வோல்டேஜில் பார்க்கும்போது 100 தாண்டி 120 கிட்ட வரல, பிகாஸ் தெர் இஸ் அ ட்ராப் இருக்கும் கண்டிப்பாக, அதனால் நமக்கு இருக்கணும். பட் த கரண்ட், நீங்கள் அந்த கரண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து பாசிட்டிவ்லேயே இருக்குமே தவிர நெகட்டிவ் வராது. தட் இஸ் ஈவன் தோ இஃப் த chopper is operated in the fourth quadrant, அதாவது வோல்டேஜ் வந்து நெகட்டிவாக போனாலுமே கரண்ட் வந்து உள்ளே இருக்கிற டைரக்ஷன் அந்த டயோட்னால மாறாமல் இருக்குது. ஸோ we are getting a constant current at the positive side. ஸோ இதில் நம்ம இப்போ டிசைன் பேராமீட்டர்ஸ் அப்படி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ஆரோட வேல்யூ வந்து 100 அண்ட் ஹெச் தட் இஸ் யுவர் இண்டக்டன்ஸோட வேல்யூ வந்து 0.1 ஹென்ரி நம்ம மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே நீங்கள் அதேமாதிரி input voltage is 120 volt is given. So இது வந்து class D chopper. So class D chopper it is going to operate in the first quadrant and second quadrant, first quadrant and the fourth quadrant. So அந்த fourth quadrantல வர்றதுனால தான் அந்த voltage வந்து it is going to be நெகட்டிவில் இருக்குது. ஸோ இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெரியும். பட் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் பிகாஸ் சேம் ஆஸ் தட். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் ஜென்ரேட். இதெல்லாம் ஒரு சாப்பர்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, நீங்கள் ஈஸியாக வந்து அதை சிமுலேட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதனால் நான் வந்து இப்போ எப்படி பில்ட் பண்ணுறதுலாம் காட்டல, பிகாஸ் ஆல்ரெடி நிறைய லெக்சர்ஸில் நீங்கள் வந்து எப்படி பில்ட் பண்ணுறது பார்த்துட்டீங்க. ஸோ அதனால் டேரெக்டாக இதுவே காட்டுறேன். ஸோ உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன வேணுமோ அதெல்லாமே காட்டிக்கலாம்.
ஓகே. ஸோ முக்கியமாக உங்களுக்கு பல்ஸ் தான் முக்கியம். ஸோ அந்த பல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இது அதே தான் பீரியடெல்லாம் வச்சுருக்கேன், அதே தான் வச்சுருக்கேன் 1e⁻⁶. ஸோ இது 50. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இதுவும் T1 அண்ட் T2 சேமாக ஆன் பண்ணணுங்கிறதுனால we can give the same பல்சஸ். இதிலேருந்து பிரான்ச் எடுத்து இங்கே பல்ஸ் கொடுக்கலாம். நான் சும்மா ஒரு இதுக்காக ரெண்டையும் சேர்த்து காட்டியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் கிளாஸ் டி சாப்பர் பார்க்கலாம். கிளாஸ் இ சாப்பருங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் 4 குவாட்ரண்ட்லேயுமே ஆப்ரேட் பண்ணக்கூடிய சாப்பர். ஸோ இதை வந்து கிளாஸ் இ சாப்பர்னு சொல்லுவாங்க, இல்லை 4 குவாட்ரண்ட் சாப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 குவாட்ரண்ட் சாப்பர் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி இண்டஸ்ட்ரியல் லெவல். ஸோ இண்டஸ்ட்ரியல் லெவலில் பார்க்க போனால் ஒரு மோட்டரை வந்து அதுக்கு நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேரம் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லேயும், ஒரு நேரம் செகண்ட் குவாட்ரண்ட், ஒரு நேரம் தேர்ட் குவாட்ரண்ட், இல்லை ஃபோர்த் குவாட்ரண்ட்டுங்கிற சீக்வன்ஸில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லாமல் இந்த 4 குவாட்ரண்ட்டில் எப்படி வேணாலும் அது ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ பட் வந்து நமக்கு அப்போ என்ன வேணும்னா we need a circuit that can allow any kind of operation, that is ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கலாம், ஃபோர்த் எனி நாலு குவாட்ரண்ட்டில் எந்த குவாட்ரண்ட்டை வேணாலும் எப்போ வேணாலும் எந்த சீக்வன்ஸில் வேணாலும் பண்ணணுங்கிறது நம்ம ப்ரோக்ராமே கிடையாது. பட் நமக்கு வந்து ஒரு சர்க்யூட் வந்து டிசைனில் இருக்கணும். நம்ம தியரட்டிக்கலாக இப்போ படிக்கும்போது எப்படின்னா நம்ம வந்து இந்த சர்க்யூட் எப்படி வருது, ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் அ சிங்கிள் சர்க்யூட் which allows all the 4 quadrant to operate அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போது, ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா நான் அந்த லோடை எடுத்துக்கிறேன். ஸோ I have a source and load. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஆப்ரேட் பண்ணால் I have to maintain the voltage and current வந்து பாசிட்டிவில் மெயின்டைன் பண்ணணும். தட் இஸ் வோல்டேஜ் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா ஹையர் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு த ஃபஸ்ட்டு டெர்மினல் அண்ட் அதோட செகண்ட் டெர்மினலுக்கு ஐ எம் கோயிங் டு பிரிங் த அது தைரிஸ்டர். ஸோ 2 தைரிஸ்டர் இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒன் ஆஃப் தி தைரிஸ்டர் நான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன்ல, ஆஃப் பண்ணுற டைமில் உள்ளே இருக்கிற கரண்ட் சர்க்குலேட்டிங் கரண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லூப் வேணும். ஸோ திஸ் இஸ் அந்த ஃபஸ்ட்டு சைக்கிளில் வந்து கரண்ட் எப்படி போகுது அப்படின்னா இது பண்ண முடியும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அந்த கரண்ட்டுக்கு வந்து அந்த டயோடை வந்து போட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் ஏதாவது ஒரு சுவிட்சை நான் வந்து ஃபஸ்ட்டு சுவிட்சை நான் வந்து ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த டயோடு will help to maintain the current directions. ஸோ இதுதான் வந்து T1 and T4. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் T1 and T4 ஆன் பண்ணி வைக்க போகிறீங்க. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி என்னன்னா முதல்ல வந்து ஒரு முதல்ல ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து அதனோட ஒரிஜினல் சர்க்யூட்டை காட்டலை. ஸோ ஒரிஜினல் சர்க்யூட் காட்டாமல் நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து 2 தைரிஸ்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த குவாட்ரண்ட்டுக்கு 2 தைரிஸ்டர் அண்ட் ஒரு டயோட் தெரியும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது தேவை. ஸோ உங்களுக்கு வந்து Q1 ஆப்ரேஷனுக்கு T1 and T4 ஆனில் இருக்கணும் அண்ட் T4 will keep remaining on, பட் T1 ஆஃப் பண்ணிட்டா D2 வந்து ஆப்ரேட் ஆகி உங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணிக்கும். திஸ் இஸ் குவாட்ரண்ட் 1. ஸோ குவாட்ரண்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா we have to keep the voltage constant, that is voltage positive and but the current as negative. ஸோ அப்படி பண்ணோன்னா வித் அ லோட் அண்ட் உள்ளே ஏற்கனவே சுற்றிட்டு இருந்தனால பிரேக்கிங் மோட். ஸோ அதனோட இதை மெயின்டைன் பண்ணணும், தட் இஸ் கரண்ட் டைரக்ஷன்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஐ எம் கோயிங் டு கீப் அனதர் தைரிஸ்டர் ஆன் பண்ணுறேன். அதை T2ங்கிற தைரிஸ்டர் மட்டும் ஆன் பண்ணாலே போதும். எனக்கு D4ஓட சேர்ந்துட்டு அந்த கரண்ட் டைரக்ஷன்ஸ் வில் ரிமைன், தட் இஸ் வில் மேக் இட் அஸ் ரிவர்ஸில் வந்துடும். ஸோ இதை வந்து T2 ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா தென் ஐ ஹவ் டு பிரிங் T2 மட்டும் ஆஃப் பண்ணுறேன். பிகாஸ் ஒரு சுவிட்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஸோ இந்த T2 ஆஃப் பண்ண உடனே என்ன ஆகுது, அகெயின் there will be another diode D1 to help the direction of the current. ஸோ இப்போ direction of the current இப்படி வந்துடும். ஸோ though the source is there, the current direction வந்து உள்ளேருந்து சோர்ஸ் அப்ளை ஆகிற வரைக்கும் வந்து டக்குன்னு அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி விடுற அந்த ஆப்ரேஷன். ஸோ இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஜஸ்ட் ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் செகண்ட்ஸ் அதெல்லாம் நடக்கும். ஸோ இதில் வந்து T2 and D4 ஆனில் இருக்கணும் அண்ட் D1 and D4 will be on அந்த நெக்ஸ்ட்டு சைக்கிள். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் பண்ணோன்னா ரெண்டையுமே வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டையுமே ஹேவ் டு கீப் இட் இன் நெகட்டிவ். ஸோ இதை நீங்கள் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் வில் அகெயின் கிவ் யூ பாசிட்டிவ் பவர். ஸோ பாசிட்டிவ் பவர்னால் இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி ஒரு மோட்டரிங் ஆப்ரேஷன் பட் இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மோட்டர் சுற்றுறத பாசிட்டிவ்னு எடுத்திருந்தோம்னா இப்போ அதே மோட்டராக தான் சுற்றிக்கிட்டு இருக்கும், பட் இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றும். ஸோ அதுக்கு எனக்கு வந்து ஒரு லோடு தேவைப்படுது. அந்த லோடுக்கு வந்து கரண்ட்டை டைரக்ஷனை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். அதுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்னா the second terminal is connected to the positive. ஸோ அப்போ வந்து வோல்டேஜையும் இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன ஆகும், கரண்ட்டும் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ T2 and T3 இஸ் மெயின்டைன் அண்ட் என்னோடய கரண்ட் டைரக்ஷன் மாறுது. ஸோ இதில் வந்து நான் T3 வந்து ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் T2 மட்டும் ஆனில் வச்சுருப்பேன். ஸோ தென் என்ன ஆகும் அப்படின்னா D4 வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி அந்த கரண்ட் டைரக்ஷன்ஸை இட் வில் மெயின்டைன் த சேம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இதில் T2 and T3 வந்து ரெண்டுமே என்ன ஆகும், ஆனில் வச்சுருப்பேன். தென் ஐ வில் கீப் T2 ஆன், T3 மட்டும் ஆஃப் பண்ணுறேன். ஸோ அந்த நேரம் வந்து D4 வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாது.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆப்ரேட் பண்ணோம். இதில் வோல்டேஜ் நெகட்டிவாக இருக்கும், கரண்ட் வந்து கோயிங் டு பி பாசிட்டிவ். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த சேம் லோடை ஒன்று வச்சுக்கிறேன். ஆல்ரெடி தேர்ட் குவாட்ரண்ட்டில் நம்ம பார்க்கும்போது உள்ளே சுற்றிட்டு இருந்தனால இப்போ நம்ம கரண்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ கரண்ட்டை மெயின்டைன்கிறதுக்காக இந்த டயோடையும், தட் இஸ் டயோட் D2 அண்ட் T4 அந்த சுவிட்சையும், T4 சுவிட்ச் ஆன் பண்ணாலே போதும். D1 D2 வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த கரண்ட்டுக்கு இந்த டேரெக்ஷனில் சுற்றுறதுக்காக. ஸோ ஒன்ஸ் இதில் வந்து நான் இதை இன்வால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் திரும்ப அடுத்த சைக்கிளுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா அகெயின் அந்த T4 ஆஃப் பண்ணி விடுறேன். T4 ஆஃப் பண்ணி விட்டாலும் என்ன ஆகுது, என்னோட டைரக்ஷன் ஆஃப் திஸ் மோட்டர். ஸோ வோல்டேஜ் வந்து நெகட்டிவில் வைக்கிறதுக்காக இந்த செகண்ட் டெர்மினல் இஸ் நவ் கெட்டிங் கனெக்டட் டு த ஹையர் டெர்மினல். ஸோ அதனால் வோல்டேஜ் இஸ் மெயின்டைன். பட் கரண்ட் டைரக்ஷன்ஸ் இப்போ மறுபடியும் பார்த்தாலும் அந்த டயோடுக்கு ஏற்ற மாதிரி டயோட் D3 புதுசாக கனெக்ஷன் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கரண்ட் டைரக்ஷன் வில் பி ஆல்வேஸ் இன் த சேம் டைரக்ஷன். ஸோ கரண்ட் டைரக்ஷன் சேமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதுலேயும் சரி செகண்ட் இதுலேயும் சரி கரண்ட் டைரக்ஷன் சேம். ஸோ கரண்ட் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். ஏன்னா கரண்ட் வந்து ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட் மாறுது. ஸோ அதனால் இட் இஸ் ஆல்வேஸ் இன் த பாசிட்டிவ், பட் த டெர்மினல்ஸ் ஆஃப் வோல்டேஜ் இஸ் நெகட்டிவ். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் இ சாப்பர்ஸ். ஸோ இந்த கிளாஸ் இ சாப்பர் வந்து 4 குவாட்ரண்ட் சாப்பர் வந்து மேட்லாபில் வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம். பட் நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் தேவையோ அதுக்கான வந்து ஒரு சைக்கிளில் தான் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியுமே தவிர நம்ம நாளையுமே வந்து சொன்ன மாதிரி ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு செகண்ட் குவாட்ரண்ட் முடிஞ்சோன்னே தேர்ட் குவாட்ரண்ட் முடிஞ்சோன்னே ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ஒரே இதில் காட்ட முடியாது. ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த சுவிட்சோட வேரியேஷன் வந்து ஒவ்வொரு இது குவாட்ரண்ட்டுக்கும் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டையும் தேர்ட் குவாட்ரண்ட்டையும் ஆப்ரேட் பண்ணி காட்டுங்க அப்படின்னா தனியாக ஆப்ரேட் பண்ணி காட்டலாம். ஸோ அதேமாதிரி ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு ஃபோர்த் குவாட்ரண்ட்டு அது நார்மல் கிளாஸ் டி ஆப்ரேட் பண்ணலாம். செகண்ட் குவாட்ரண்ட்டு ஃபோர்த் குவாட்ரண்ட்டு மட்டும் எனக்கு ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே பிரேக்கிங், அது அப்படி சாத்தியம் கிடையாது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த சர்க்யூட் அப்படியே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இப்படி தான் அந்த சர்க்யூட் இருக்கும். இந்த சர்க்யூட்டில் இந்த T1 T2 T3 T4 தென் அகெயின் உங்களோட D1 D2 D3 D4 இதெல்லாம் வச்சு வந்து உங்களோட சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ண வைக்கலாம், அந்த மோட்டரை வந்து எப்படி கனெக்ட் பண்ணி எந்த இதில் ஆப்ரேட் பண்ணணுங்கிறது வந்து நம்ம பண்ணிக்கலாமே தவிர நாளையுமே நான் ஆப்ரேட் பண்ணுவேன், ஒரே நேரத்தில் ஆப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துலாம் செய்ய முடியாது. ஸோ திஸ் சர்க்யூட் வில் ஹெல்ப் யுவர் மோட்டர் டு ஆப்ரேட் இன் எனி குவாட்ரண்ட், அவ்வளோதான். ஸோ கம்பல்சரியாக நீங்கள் 4 குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் பண்ணணும்லாம் கிடையாது. உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து மாற்றிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ we will end up this session of சாப்பர் இதோட முடிச்சிடலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோலார் இதில் போய் நம்ம இது பண்ணலாம். ஸோ க்ரீப் ப்ராக்டிஸிங் நம்ம வந்து சாப்பர் வந்து ஏலேருந்து கிளாஸ் டிஇ வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இதோட இதை பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உடனே யூ கிவ் மீ a மெயில், கேளுங்க, என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ வெரி வெல் ஆர் கோ த்ரூ திஸ் வீடியோ. இதில் வீடியோ பார்க்குறதுலே உங்களுக்கு நிறையா புரியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஸ்விட்சஸ்க்கு கொடுக்குற பல்ஸுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஸோ நமக்கு தெரியும் இது ஆன் ஆஃப் இந்த 2 விஷயம் தான் நடக்க போகுது. பட் எதுக்கப்புறம் எது பண்ணணும், எந்த டியூரேஷனில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் முக்கியமே தவிர மற்றபடி இதில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஆப்ரேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இப்படி. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிகல்ஸில் நீங்கள் பார்த்ததில் உங்களோட அண்டர்ஸ்டூட் அபவுட் ஆல் த கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் டி வரைக்கும் நல்லா பார்த்துருப்பீங்க. கிளாஸ் இ சாப்பர்ஸில் நீங்கள் சப்போஸ் நீங்களே உங்கள் மனசில் வந்து ஒரு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு தேர்ட் குவாட்ரண்ட்டு நான் ஆப்ரேட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு எப்படி நான் வந்து சீக்வன்ஸ் கொடுத்துருந்தேனோ அதே சீக்வன்ஸில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணி நீங்களோட இது பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் த ஆன்சர். சப்போஸ் அதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. உங்களுக்கு நான் உங்களுக்கு ஆன்லைன் டீச் பண்ணனாலும் ஐ வில் கிரியேட் தட் MATLAB file and I will send it to you if you want. Okay, thank you.